ஆமாப்பா, இந்த ஜெபம் முடிய முடிய நாங்களும் சாட்சி சொல்லணும். நான் நம்புகிறது அவராலே வரும்னு இல்ல, நான் நம்புகிறது அவரால வந்துருச்சு. நான் நம்பின காரியம் நடந்துருச்சு, நான் விசுவாசித்த காரியம் நடந்துருச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த சாட்சியை சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமாப்பா, எங்களை நம்ப பண்ணுனது நீங்க தானே சாமி, எங்களை நம்ப பண்ணுனது நீங்க தானப்பா. இது எங்களுக்காக நாங்க எங்க முயற்சினால நம்ப முடியாது. எங்க சூழ்நிலையை பார்த்தா கண்டிப்பா நாங்க நம்ப மாட்டோம். ஆனா உங்க வார்த்தை தான் எங்களை நம்ப பண்ணிருச்சு. நீங்க சொல்ற வார்த்தை தான் எங்களுக்குள்ள நம்பிக்கையை உருவாக்கிருச்சு. எங்களுக்கு விடுதலை தருவாரு, சாட்சியா நிறுத்துவாரு, இந்த சூழ்நிலையை மாத்துவாரு அப்படின்னு சொல்ற நம்பிக்கைய இந்த 62 நாட்களும் உங்க வார்த்தை தந்தது உண்மையானால், இந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள துவங்கினது உண்மையானால், எங்களை நம்ப பண்ணின கர்த்தர், எங்களை நம்ப பண்ணின கர்த்தர் நிறைவேற்றவும் வல்லவர். நீர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல அப்பா. உடைய ஊழியக்காரனாகிய நான் உடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நிறைய பேர் அந்த வார்த்தையை தான்ப்பா கேட்கிறாங்க. இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் நான் எப்படி ஜெபம் பண்ணணும், இந்த பிரச்சனை மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும், நான் இன்னும் எவ்வளவு விட்டு கொடுக்கணும், நான் இன்னும் எவ்வளவு தாழ்ந்து போகணும், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஹல்லேலூயா. ஆனாலும் நீர் சொன்ன வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த 100வது நாள் ஜெபம் முடியும் போது அற்புதத்தை பெறாதவங்க ஒருத்தர் கூட இல்லைன்ற அளவிற்கு மொத்த பேருக்கும் ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க நிழல அனுப்பினாலும், மேக ஸ்தம்பத்தை அனுப்பினாலும், அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பினாலும், பாளையத்துல துவக்கத்திலிருந்து பாளையம் முடிகிற வரைக்கும் அத்தனை பேருக்கும் நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. மன்னாவை கொடுக்கும் போது எல்லாருக்கும் கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்படி உண்மையுள்ள தேவனா இருக்கிறதுனால் இந்த ஜபத்துல கலந்து கொள்ளுகிற ஒரு ஆடு கூட தவறக்கூடாது. அத்தனை பேருக்கும் இந்த பாளையம், இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிற இந்த பாளையம் உலக நாடுகள் வரைக்கும், எந்த பட்டணம், எந்த கிராமம், எந்த நாட்டுல இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் அவர்கள் வரைக்கும் போய் சேருவதாக. Thank you Jesus. Thank you Jesus.